கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ். நம்மளோட பிஎம் நரேந்திர மோடி என்ன பண்ணியிருக்காருன்னா நேற்று, அதாவது 22 Feb வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 2 திங்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து நமோ பாரத், இது வந்து ஆர்ஆர்டிஎஸோடது, ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம். அதுக்கப்புறம் மீரட்டோட மெட்ரோ. ஸோ இது ரெண்டையும் வந்து இனாகுரேட் பண்ணியிருக்காரு. இந்த நமோ பாரத் வந்து எவ்வளோ தூரம் அப்படின்னா 82 கிலோமீட்டர்ஸ். ஸோ இது இந்தியாவில் இருக்க ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினில் ஒன்று. இது வந்து 180 km/h வரைக்கும் ரீச் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து மீரட் மெட்ரோவையும் இவர் வந்து இனாகுரேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் என்ன அப்படின்னா இவங்க 2 பேரும் ஒரு ட்ராக்கை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. 1 track 2 services அப்படின்ற மாதிரி இதை யூஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ நமோ பாரத் மெட்ரோ ட்ரெயினை வந்து Feb 22 நரேந்திர மோடி அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. ரைட், அடுத்தது போகலாமா? அடுத்தது சிம்பாலிக் டீகாலனைசேஷன். ஸோ இப்போது நரேந்திர மோடி மேன் கி பாட் அப்படின்ற ஒரு ரேடியோ ஷோவில் மந்த்லி பேசிகிட்டு இருக்கார் இல்லையா? ஸோ அதில் லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காரு, என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட் எட்வின் லுய்டனோட சிலை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ராஷ்டிரபதி பவனில் இருக்குது. அதை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறாராமா. அவருக்கு பதிலாக ராஜகோபாலாச்சாரியோட ஸ்டாச்சுவை வந்து வைக்க போகிறாரு. இந்த ராஜகோபாலாச்சாரி யார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியாவோட ஃபஸ்ட்டு இந்தியன், ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ அவரோட ஸ்டாச்சுவை தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அடுத்தது ஆப்ரேஷன் ட்ராஷி 1. ஸோ இது வந்து 326 days வந்து நடந்துச்சு. இது எங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிறிஸ்துவர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து இது நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து ஜெய்ஷ் இ முகமதோட கமாண்டர்ஸ் 3 பேரை வந்து அவங்க என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க, நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து 326 days நடந்துச்சு. எங்கே? ஜம்மு காஷ்மீரில் இருக்க திரிஷ்வர் டிஸ்ட்ரிக்டில் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சர்வேவை கண்டக்ட் பண்ணுறாங்க, ட்ரைபல் சர்வே. ஸோ இது எதுக்கு அப்படின்னா பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்காண்டி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட் டைம். ஸோ இது என்ன சர்வேனா ஹவுஸ் ஹோல்ட் சர்வே. ஸோ இது எதுக்கு என்ஷூர் பண்ணுறாங்க, எதை என்ஷூர் பண்ண இந்த சர்வே பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் 100% ஒரு லாஸ்ட் ட்ரைப் வரைக்கும் போயிருக்கா இல்லையா, நம்மளோட பெனிஃபிட்ஸ் வந்து சேச்சுரேட் ஆகிருக்கா இல்லையான்றதை பார்க்க. ஸோ இந்த ட்ரைபல் சர்வே எக்ஸ்பெஷலி எதுக்கு அப்படின்னா கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் ட்ரைபல்ஸ்க்கு போயிருக்கா இல்லையான்றதை 100% வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் இது ஸ்கீம். ஓகேவா? ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. இந்தியா வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க, தம்பி பாகிஸ்தான் நீ பண்ணது தப்புடா அப்படின்னு. ஸோ பாகிஸ்தானும் சும்மா இல்லாமல் ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்காங்க. யார் மேலே அப்படின்னா ஆப்கானிஸ்தானோட டெரிட்டரி மேலே. ஸோ இதை வந்து ஆப்கானிஸ்தான் சைடில் வந்து இல்லை இவங்க டெரிட்டரியை தாண்டி வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க, இந்த ஏர் ஸ்ட்ரைக் தப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பட் பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்களா, நோ நாங்கள் சிவிலியன்ஸை அட்டாக்கே பண்ண மாட்டோம்ப்பா, நாங்கள் டெரரிஸ்ட் தான் அட்டாக் பண்ணோம்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்தியா ஸ்ட்ராங்காக பாகிஸ்தானை எதிர்த்து ஆப்கானிஸ்தானை சப்போர்ட் பண்ணி தான் இந்த ஒரு ஸ்டாண்டை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்டர்னலைஸ் இன்டர்னல் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா இஸ்லாமாபாத் அங்கே தான் இந்த தாக்குதல் வந்து நடந்திருக்கு, அங்கே பாகிஸ்தான் ஏர் ஸ்ட்ரைக் நடந்தது தப்பு அப்படின்ற மாதிரி இந்தியா ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கு. நம்ம பிஎம் நரேந்திர மோடி February 25, 26 எங்கே போகிறாரு அப்படின்னா இஸ்ரேலுக்கு போகிறாரு. ஸோ இஸ்ரேலில் உள்ள டெல் அவிவ்க்கு போகிறாரு. ஸோ இதே எதுக்கு அப்படின்னா நமக்கு இஸ்ரேலுக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணுன்றதுக்காண்டி. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னா ட்ரஸ்ட் அண்ட் இன்னோவேஷனை பேஸ் பண்ணி. ஸோ இது எதை எய்ம் பண்ணி இந்த ஒரு ட்ராவல் இருக்க போகுது அப்படின்னா செக்யூரிட்டி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை நோக்கி தான் இந்த ட்ராவல் வந்து அமையப்போகுது. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா இந்தியா ஜாயின் பண்ணியிருக்கு. எதில்ப்பா ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாக்ஸ் சிலிக்கா கோலியேஷன் அப்படின்ற ஒன்றில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து யூஎஸ் லீட் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ். இதில் ஆல்ரெடி 12 நேஷன்ஸ் இருக்காங்க. அந்த 12 நேஷன்ஸில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா நெதர்லாண்ட் இருக்காங்க, யுஏஇ இருக்காங்க, ஜப்பான் இருக்காங்க. ஸோ இதில் இந்தியாவும் ஒரு மெம்பராக வந்து இன்க்ளூட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா கிரியேட்டிங் ரெசிலண்ட் செமிகண்டக்டர் அண்ட் ஏஐ சப்ளை செயினை பேஸ் பண்ணின ஒரு கோயலேஷன் தான் இது. ஓகேவா? நாசா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட மிஷன் ஆனால் ஆர்டெமிஸ் 2 மிஷனில் வந்து கொஞ்சம் டிலேஸ் இருக்குது. ஸோ இந்த மிஷன் எதுக்கு அப்படின்னா அவங்க வந்து மூணோட சுற்றுப்பாதையில் அவங்களோட க்ரூஸை வந்து அனுப்ப போகிறாங்க, அதுக்கான மிஷன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதை ஷார்ட் அவுட் பண்ணுன்றதுனால இந்த மிஷின் வந்து ஸ்லோ டவுன் ஆகுது அதோட ப்ராசஸ். ஸோ இதில் என்ன ஆச்சு அப்படின்னா எங்கே இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா ஹீலியம் ஃப்ளோ இருக்கணும்ல, அதுங்க தான் இஷ்யூ வந்திருக்கு. எந்த ஸ்டேஜில் அப்படின்னா எஸ்எல்எஸ் ராக்கெட்டோட ப்ரொபல்ஷன் ஸ்டேஜில் வந்து இந்த ஹீலியம் ஃப்ளோ இஷ்யூஸ் இருக்கிறதுனால இவங்க வந்து டிலே பண்ணுறாங்க. ஓகேவா? டெக்னாலஜி
குளோபல் ஏஐ இம்பேக்ட் சம்மிட் எங்கே நடந்துச்சு? நியூடெல்லியில் வந்து நடந்துச்சு. ஸோ இதில் வந்து 88 கண்ட்ரீஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து முடிஞ்சிச்சு, ஒரு வழியாக ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ இதில் வந்து நியூடெல்லி டிக்ளரேஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்து ஈக்விட்டபிள் ஏஐ அக்சஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு வந்து ஒரு குளோபல் புஷ் இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஏஐ டெக்னாலஜி பணக்கார நாடுகளில் மட்டும் இல்லாமல் எல்லா நாடுக்கும் ஈக்குவலாக வந்து கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஹப் இவங்க வந்து கவர்மெண்ட்டோடது. இவங்க வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னா பத்னா ஹை டோக் யாஜ்னா ஜூட்னா ஹை. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு கேம்பெயின். ஸோ இதோட ஃபேஸாக யாரை வச்சுருக்காங்க அப்படின்னா அமிதாப் பச்சன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டிஜிட்டல் ஒகேஷ்னல் ட்ரைனிங் தான் கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ இதை யார் கண்டக்ட் பண்ணுறா? ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஹப் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் பென்ஷன் ஃபண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஸ்வஸ்தியா பென்ஷன் அப்படின்னு ஒரு ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஹெல்த் கேரையும் என்பிஎஸ்ஸையும் இன்டகிரேட் பண்ணும். நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் சிஸ்டத்தையும் ஹெல்த் கேர் பெனிஃபிட்ஸையும் இந்த சிஸ்டம் வந்து இன்டகிரேட் பண்ணும். ஓகேவா? ஸோ இது யார் பண்ணுறா? ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் பென்ஷன் ஃபண்ட் தான் பண்ணுது. ஓகேவா? அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இ அதோட மினிஸ்டர் யார்? யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 7 நியூ இன்டர்வென்ஷன்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. எதுக்கு கீழே அப்படின்னா எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷனுக்கு கீழே. ஸோ இது எதை என்ஹான்ஸ் பண்ண போகுது அப்படின்னா இந்தியாவுக்கு உள்ள எம்எஸ்எம்இஸ்குள்ளே உள்ள குளோபல் காம்பிடன்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ நம்ம இந்தியாவுக்குள்ளே உள்ள எம்எஸ்எம்இஸ் குளோபல் லெவலில் நிறைய காம்படிட் பண்ணணும், நிறையா செம்மையாக பண்ணணுன்றதுக்காண்டி இவர் வந்து 7 இன்டர்வென்ஷன்ஸை வந்து கொண்டு வந்திருக்காரு. 7 இன்டர்வென்ஷன்ஸ் மீன்ஸ் பாலிசிஸை வந்து கொண்டு வந்திருக்காரு. ஓகே. ஃபைனலி ஸ்போர்ட்ஸ். ஸோ இப்போ வந்து T20 நடந்துட்டுருக்கு, இது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதில் வந்து இந்தியா படுபயங்கரமாக சவுத் ஆஃப்ரிக்காட்ட தோத்துட்டாங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இதனால் இந்தியாவை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா போன சீசன் T20லேருந்து இந்தியா இது வரைக்கும் 12 மேட்ச் கண்டினியூஸாக வின் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போது சவுத் ஆஃப்ரிக்காட்ட அவங்க தோற்றதுனால இந்த வின்னிங் ஸ்ட்ரீக் வந்து பிரேக் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மேட்ச் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா நரேந்திர மோடி ஸ்டேடியமில் நடந்திருக்கு. இப்போ ஒரு ஃபிலிமான போங் வந்து ஒரு அவார்டு வாங்கியிருக்கு. பேஃப்டா அவார்ட்ஸோட ஸ்பெஷல் கேட்டகரி என்ன அப்படின்னா பெஸ்ட்டு சில்ட்ரன்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபிலிம் அப்படின்ற அவார்டை வந்து இந்த போங் வந்து வாங்கியிருக்கு. ஸோ இதை வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணான்னா ஃபர்ஹான் அக்தர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதை டைரக்ட் பண்ணது யார் அப்படின்னா லக்ஷ்மி பிரியா தேவி. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வின்டர் ஒலிம்பிக்ஸ் ஒரு வழியாக வின்டர் ஒலிம்பிக்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு 2026க்கானது. ஸோ இதில் வந்து டாப் மெடல்ஸ் யார் வச்சுருக்கா அப்படின்னா நார்வே. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக மென்ஸ் ஐஸ் ஹாக்கியில் வந்து யார் வின் பண்ணா அப்படின்னா USA. யாரை டிஃபீட் பண்ணாங்க அப்படின்னா கனடா. ஸோ அவ்வளோதாங்க என்னோட கரண்ட் அஃபேர்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, அப்போ தான் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களால் பார்க்க முடியும். பாய்.